வியூவர்ஸ், நம்ம உயிரையே காப்பாத்துற அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கிற 10 வீட்ல வளர்க்குற செடிகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த செடிகள் எல்லாம் நம்ம வீட்ல வளர்த்தாலே போதும், மாத்திரை மருந்துகள் பக்கமே நம்ம போக மாட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலெக்டர் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது கேமமைல். இந்த கேமமைல் பூக்களை தமிழ்ல சீமை சாமந்தி பூக்கள்னு சொல்றாங்க. இந்த பூக்கள்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. இதனால மனிதர்கள் எகிப்தியர்கள் காலத்துல இருந்தே இந்த பூக்கள்ல டீ போட்டு குடிக்கிறாங்க. இந்த பூல டீ போட்டு குடிக்கிறதுனால நர்வ்ஸ் டென்ஷன், மசில் கிராம்ப், ஸ்கின் ஹெல்த், கிட்னி ஸ்டோன்ஸ் கரைக்கிறதுன்னு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதா. முக்கியமா பெண்கள் மாதவிடாய் டைம்ல இந்த பூல டீ போட்டு குடிச்சா வயிற்று வலியை குறைக்குமா. இந்த செடி 30ல இருந்து 35 நாட்கள்லயே முழுமையா வளர்ந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும். தினமும் ஆரோக்கியமான டீயை குடிக்கணும்னு நினைக்கிறவங்க வீட்ல இந்த செடியை வளர்க்கலாம். அடுத்தது கேலண்டுலா. இந்த கேலண்டுலா பூவை தமிழ்ல சாமந்தி பூன்னு சொல்றாங்க. இந்த பூல ஆன்டி மைக்ரோபியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இதனால எல்லா வகையான தோல் நோய்களையும் இந்த பூக்கள் குணப்படுத்துது. வெளிநாடுகள்ல நிறைய பேர் இந்த பூக்கள்ல இருந்து சோப்புகள், கிரீம்களை செஞ்சு விக்கிறத ஒரு பிசினஸாவே பண்றாங்க. முக்கியமா சோரியாசிஸ், டெர்மடைட்டிஸ் போன்ற தோல் நோய்களை கூட இந்த பூக்கள் குணப்படுத்துது. இந்த பூக்களை கிரீமாக்கி முகத்துல தேய்க்கும் போது நம்ம தோல்ல உள்ள கொலாஜன் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தி நம்ம தோலை ரொம்பவும் ஷைனிங்கா வச்சுக்குது. நம்ம யூஸ் பண்ற நிறைய ஃபேஸ் கிரீம்ஸ் கூட இந்த பூக்கள்ல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. இந்த செடி 60ல இருந்து 80 நாட்களுக்குள்ள முழுமையா வளர்ந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது எக்னீஷியா. இந்த எக்னீஷியா பூக்கள்ல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம பயன்படுத்துற நிறைய கோல்டு மாத்திரைகளையும் சிறப்புகளையும் இந்த பூக்கள்ல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. முக்கியமா இந்த பூக்கள் நம்ம உடம்புல உள்ள ஒயிட் பிளட் செல்ஸை அதிகப்படுத்துது. இதனாலேயே நம்ம சாப்பிடுற நிறைய மாத்திரைகளை இந்த பூக்கள்ல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. பெயின் ரிலீஃப் மாத்திரைகள், ஆன்டி கேன்சர் பொட்டன்ஷியல் மாத்திரைகளை கூட இந்த பூக்கள்ல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. இந்த செடி 20ல இருந்து 30 நாட்களுக்குள்ளேயே பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த பூக்களை பார்க்கவே ரொம்பவும் அழகா இருக்கும். இந்த பூக்கள்ல ரெகுலரா டீ போட்டு குடிச்சா இது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை ரொம்பவே அதிகப்படுத்துமா. அடுத்தது பேசில். இந்த இலைகளை தமிழ்ல திருநீற்று பச்சிலைன்னு சொல்றாங்க. நீங்க இட்டாலியன் உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த உணவுல இந்த இலைகள் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இத்தாலி மக்கள் அவங்க சாப்பிடுற உணவுகள்ல இந்த இலையை சேர்த்துக்கிறாங்க. இந்த செடி 40ல இருந்து 50 நாட்களுக்குள்ள வளர்ந்துடுது. முக்கியமா இந்த இலைகள் ஆர்த்ரைட்டிஸ், இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசார்டர்களை குணப்படுத்துதாம். இந்த இலைகள்ல இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டிவைரல் குவாலிட்டிஸ் நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டமையும் அதிகப்படுத்துது. அடுத்தது டாண்டிலியன். நிறைய படங்கள்ல ஹீரோயின்ஸ் இந்த செடியோட விதைகளை கையில வச்சு ஊதுறதா பார்த்திருப்பீங்க. இதோட பூக்களை ஜீனஸ் டாராக்ஸ்கம்னு சொல்றாங்க. இதுல 2000 வகையான செடிகள் இருக்குது. நார்மலா நிறைய பேர் வெள்ளை கலர்ல பஞ்சு மாதிரி பறக்கிற இதுதான் இந்த செடியோட பூக்கள்னு நினைப்பாங்க. ஆனா இது இந்த செடியோட விதைகள். மஞ்சள் கலர்ல பூக்கிற இதுதான் இந்த செடியோட பூக்கள். இந்த பூக்கள் கொஞ்ச நாட்கள்லயே ட்ரைடு ஃப்ளவர் சீட்ஸா மாறி அதுக்கப்புறம் சீட் ஹெட்டா இப்படி விரிஞ்சு நிக்கும். அதுக்கப்புறம் இதோட விதைகள் காத்துல பறந்து போய் புதுசா ஒரு செடியா வளரும். ஆரம்பத்துல பாராசூட்டையே இந்த விதைகளை பார்த்து தான் உருவாக்க ஆரம்பிச்சதா சொல்றாங்க. இந்த பூக்கள்ல விட்டமின் ஏ, சி, கே, பொட்டாசியம், மெக்னீசியம், அயன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. வெளிநாடுகள்ல இதோட பூக்களையும் இலைகளையும் நார்மலாவே உணவுகள்ல சேர்த்து சாப்பிடுறாங்க. இது நம்மளுடைய கிட்னியையும் பாதுகாக்குமா. முக்கியமா இந்த பூக்கள் பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. இதனால டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இந்த பூக்களை சாப்பிடுறது ரொம்பவே நல்லதா. இந்த செடி 90ல இருந்து 100 நாட்கள்ல வளர்ந்து பூ பூத்துடுது. அடுத்தது ரோஸ்மெரி. இந்த ரோஸ்மெரி செடியை நார்மலாவே தமிழ்ல மூலிகை செடின்னு தான் சொல்வாங்க. இந்த செடியில ரோஸ்மெரிக் ஆசிட் இருக்குது. இது நம்ம மூளை ரொம்பவும் வேகமா வேலை செய்ய உதவுது. இது இல்லாம இந்த இலைகள்ல அதிகமான கால்சியமும் விட்டமின் B6 இருக்குது. இதனால இந்த இலைகள் நம்ம இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுது, ஞாபக சக்தியையும் அதிகரிக்குது. இதுல இருந்து எண்ணெய்களும் கூட தயாரிச்சு விக்கிறாங்க. உடம்புல உருவாகிற கட்டிகளை கரைக்கிறதுக்கு இதோட எண்ணெயை பயன்படுத்துறாங்க. இந்த இலைகளை நம்ம சமைச்சியும் சாப்பிடலாம். 100ல இருந்து 120 நாட்கள்ல இந்த இலைகள் முழுமையா வளர்ந்துடுது. அடுத்தது ஃபெனல். நம்ம வீட்ல தினமும் பயன்படுத்துற பெருஞ்சீரகம் செடி தான் இது. இந்த செடி 80ல இருந்து 90 நாட்கள்ல வளர்ந்துடும். பெருஞ்சீரகம் செரிமானத்துக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணும். ஆனா இந்த செடியோட இலைகளும் தண்டுகளும் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகளை தருது. முக்கியமா இதுல அளவுக்கு அதிகமான விட்டமின் சியும் பொட்டாசியமும் இருக்குது. இது நம்ம பிளட் பிரஷரையும் இதயத்தையும் சீரா வச்சுக்குது. ஆஸ்மா இருக்கிறவங்க முக்கியமா இந்த இலைகளை அதிகமா சாப்பிடணுமா. நம்ம எப்படி நார்மலான கீரைகளை சமைச்சு சாப்பிடுறோமோ அதே மாதிரி இந்த இலைகளையும் சமைச்சு சாப்பிடலாம். அடுத்தது சேஜ். இந்த இலைகளை தமிழ்ல முனிவர் இலைகள்னே சொல்றாங்க. வெளிநாடுகள்ல நிறைய பேர் காலையில இந்த சேஜ் இலைகள்ல தான் டீ போட்டு குடிக்கிறாங்க. ஏன்னா இந்த இலைகள் அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் குறைக்குமா. இந்த இலைகள்ல ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி வைரல்னு நம்ம உடம்புக்கு தேவையான ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இந்த செடி 30 நாட்கள்லயே முழுமையா வளர்ந்துடும். இந்த இலையை சுடு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியில வாய் கொப்பளிச்சா வாயில ஏற்படுற கம் டிசீஸ், த்ரோட் பெயின், பற்கள்ல ஏற்படுற கரைகளையும் போக்குமாம். அடுத்தது பாஸ்லி. இந்த பாஸ்லி செடிகளை தமிழ்ல ஓகோசு இலைகள்னு சொல்றாங்க. சைனால இத மருத்துவர் இலைகள்னே சொல்றாங்க.
சொல்றாங்க. ஏன்னா முக்கியமா இந்த இலைகள் ரத்த குழாய்கள்ல ஏற்படுற அடைப்புகளை கரைச்சு நமக்கு ஹார்ட் அட்டாக் வராம தடுக்குது. இந்த இலைகள்ல விட்டமின்ஸ் ஏ, சி அண்ட் கே அதிக அளவுல இருக்குது. விட்டமின் கே நம்ம எலும்புகளை பலப்படுத்துது. இந்த இலைகள்ல இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி மைக்ரோபியல் நம்ம தசைகளையும் வலுப்படுத்துது. இதனால மூட்டு வலி இருக்கிறவங்க எல்லாம் இந்த இலையை சாப்பிடுறது ரொம்பவே நல்லதாம். இந்த இலையில இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த இலைகளை நீங்க சாலட், சூப், குழம்புன்னு எல்லா வகையான உணவுகள்லயும் சேர்த்து சமைக்கலாம். ஏன்னா இந்த இலைகள் உணவுகளுடைய டேஸ்ட மாத்தாது. 60ல இருந்து 70 நாட்கள்ல இந்த செடிகள் முழுமையா வளர்ந்துடுது. நம்ம கடைசியா பார்க்க போறது ஆரிகனோ. இந்த ஆரிகனோ செடியை தமிழ்ல கற்பூரவள்ளி, ஓமம் செடின்னு எல்லாம் சொல்றாங்க. இதுல நிறைய வகையான ஆரிகனோ செடிகள் இருக்குது. இதோட இலைகளை கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடிக்கும் போது வாயில, தொண்டையில ஏற்படுற இன்ஃபெக்ஷன் எல்லாம் சரி பண்ணுது. இந்த இலைகள்ல இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கேரக்டரிஸ்டிக்ஸ் குடல்ல ஏற்படுற இன்ஃபெக்ஷன்களை சரி பண்ணுது. இந்த இலைகள்ல இருந்து எண்ணெயும் தயாரிச்சு விக்கிறாங்க. இந்த இலையில இருந்து தயாரிக்கிற எண்ணெய் ஸ்கின் இன்ஃபெக்ஷனை குணப்படுத்துது. இதோட பூக்களை சமைச்சியும் சாப்பிடுறாங்க. இதோட பூக்கள்ல இருந்து தயாரிக்கிற கிரீம்கள் ஸ்கின் டிசீஸ்களையும் குணப்படுத்துதாம். இந்த செடி 60ல இருந்து 70 நாட்கள்ல வளர்ந்து பூ பூத்துடுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த செடிகளோட இஞ்சி செடி, ஆலோவேரா செடி, மஞ்சள் செடி, துளசி செடியையும் வீட்ல வளர்த்தீங்கன்னா நீங்க மருந்து மாத்திரைகள் பக்கமே போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்த செடிகள்ல நம்ம உடம்புக்கு தேவையான ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. ஓகே வியூவர்ஸ், நீங்க யாரெல்லாம் வீட்ல செடிகள் வளர்க்குறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.